திருமால் பெருமை படம். அதில் சிவாஜி கணேசன் சார் வேறு வேறு ஆழ்வார்கள் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் நீங்கள் கல்கி அவதாரம் உள்பட 10 அவதாரத்தையும் அந்த படத்தில் நீங்கள் அந்த மேக்கப் அந்த காஸ்டியூமோட அழகாக வந்து நீங்கள் அதை வெளிப்படுத்திட்டீங்க. அந்த மேஜிக் எப்படி நடந்தது? பிரம்மாண்டமான அந்த படத்தில் அதுவும் ஒரே பாட்டிலேயே எல்லா அவதாரத்தினுடைய அந்த காட்சியும் பண்ணியிருப்பீங்க கிளைமேக்ஸில். மற்ற அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள், திருமால் பெருமை பற்றி. அந்த 10 வேஷம் போடுறது கொடுமையான விஷயமா புரியுது உங்களுக்கு? இப்போ மாதிரிலாம் மேட்டை ஒர்க்லாம் கிடையாது. இப்போ சப்போஸ் பலராமனுக்கு வந்து வெள்ளை மேக்கப் வச்சுங்க, இந்த கணக்கு வச்சுங்க, இம்மிடியட் ராமனுக்கு வந்து ப்ளூ போடணும். அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ராமன் ப்ளூ, கிருஷ்ணன் ப்ளூ, பாக்கி எல்லாம் கலர் மாறி மாறி வர்றதுனால இந்த ஆடை என்னொன்று முதல்ல இந்த வெள்ளை மேக்கப் போட்டிருப்பேன். அந்த லைன் முடிஞ்சோடனே டிசால்வ் பண்ணிட்டு ஓடு போயிட்டு ப்ளூ மேக்கப் போட்டுவான்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே ப்ளூ சொன்னால் ப்ளூவை தடவிட்டு நேரம் வந்துன்னு அதில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி 2 லைன் முடிஞ்சோன்னா பழைய டிசால்வ் பண்ணிட்டு ஓடு போய் வெள்ளை மேக்கப் போட்டுவான்னு சொல்லுவாங்க. இப்படி மாற்றி விடியறதுக்குள்ளே வந்து ஹாட் வாட்டர் வந்து அண்டாவில் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஷார்ட் லெங்க் தான் இருக்கணும். ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் திறப்பான் 1 நிமிஷம் மூடிடுவாங்க, அவ்வளோதான். திரும்ப ஓடி மாற்றணும். 10 தடவை வந்து ஹாட் வாட்டர் குடிச்சு ப்ளூ மேக்கப் ஒயிட் மேக்கப் போட்டு தேங்காய் எண்ணெய் க்ளீன் பண்ணி எப்படி இருந்தால் தேங்காய் எண்ணெய் போட்டு சொரிவா 3 பேர் சொரிஞ்சு எடுத்து விட்டுலாம் பண்ணி காலையில் ஷூட்டிங் முடிஞ்சுது. 5 நாள் டைஃபாய்டு படுத்திருந்தேன் நான்.